ஆ, இன்னைக்கு நாங்கள் நியூ ஜெர்சியோட இன்னொரு எல்லை பகுதியில் ஃபால் பக்கம் வந்திருக்கோம். ஆ, நாளைக்கு ட்ரிப் முடிய போகுது. ஒரே சமயத்தில் ஒரு மாதம் இங்கே இருந்ததோட சந்தோஷமும் இருக்குது, முடிய போகுது இன்னொரு சின்ன வருத்தம், ரெண்டுமே இருக்குது. இந்த வாட்டியும் நிறைய வழக்கம் போல் நிறைய இடங்கள் பார்த்தோம். வந்து இறங்குனது கலிஃபோர்னியாவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ. அங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இடம் வந்து ஜான் மியூரோட ரெட்வுட். அந்த கலிஃபோர்னியாவோட ரொம்ப அட்ராக்டிவான இடங்களில் ஒன்று அது. ஜான் மியூர் தான் வந்து இந்த இயற்கையை பாதுகாக்கணுன்ற முதல் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினவர்னு சொல்லுவாங்க ஜான் மியூரை. அங்கே அவர் வந்து நிறைய கடிதங்கள் எழுதி அது நிலக்கரி சுரங்கத்துக்காக வெட்டி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க, அந்த காடுகளெல்லாம் அழிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு எதிராக அவர் கடிதங்கள் மூலமாக போராட்டம் நடத்தினார்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கடிதங்கள் எழுதி அந்த அமெரிக்க அதிகாரத்தோட மனசை வந்து மாற்றி அந்த காடுகளை பாதுகாக்க வச்சவர். இப்போ அதோட பலனை இவங்க அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி 300, 400, 450 வருஷ பழக்கமுள்ள மரங்கள் எல்லாம் பார்த்தோம். அவரோட அவ்வளோ ஒரு 300 அடி 400 அடி உயரம், அவ்வளவு இது உள்ள மரங்கள். அந்த காட்டுக்குள்ளே போகிறதே ஒரு பெரிய இனிமையான அனுபவமாக இருந்துச்சு. ஒரே சமயம் ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு போன மாதிரியும் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நேராக மூன் போயிட்டோம். மூனில் இலக்கிய முகாமும் தத்துவ முகாமும் ரெண்டும் நல்லா இருந்தது. இயற்கையான அந்த பகுதி, நல்ல மிதமான வெப்பநிலை, காலநிலை, அப்புறம் பிடித்த எல்லா நண்பர்கள் எல்லாம் பார்த்தது, பிடித்த விஷயங்களை பிடித்த மனிதர்களோட இருந்து பிடித்த விஷயங்களை பேசி இயற்கையோட ஒன்றி இருக்கிறது, அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. அப்புறம் அப்படியே வந்து நேராக சிகாகோ வந்தோம். சிகாகோலையும் எனக்கு அதுவும் புதுசாக மியூசியம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் மேடிசன், அப்புறம் மிஷிகன்லேயும் ஃபால் பார்த்தோம், நிறைய பகுதிகள் பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு இடங்களாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக நியூ ஜெர்சி வந்துட்டோம். நியூ ஜெர்சியில் நியூயார்க் வழக்கம் போல் நியூயார்க் எனக்கு பிடித்த நகரத்தை திரும்ப பார்த்தேன். ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் அந்த அனுபவங்கள் வந்து புதுசாக ஒன்றை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம அனுபவத்தோட தொகுப்பில் வந்து ஒரு புதிய விஷயம் போய் படிஞ்சிட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து பார்க்கும்போது தான் நமக்கு ஊருக்கு போய் அதை யோசிக்கும் போது தான் அந்த விஷயங்களோட இது கனம் புரியும் அப்படின்னு தோணுது. அப்புறம் வாஷிங்டன் போனோம், ஜெயனோட ஸ்பீச் இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு வாட்டி அமெரிக்கா வரும்போதும் ஒவ்வொரு புது விஷயங்களை நான் கற்றுக்கிறேன். ஆமாம், இங்கே உள்ள அந்த பன்முக கலாச்சாரத்தன்மை அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. எல்லா இனங்களையும் எல்லா மொழியையும் எல்லா இதையும் ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்குல்ல. கொஞ்சம் சின்ன சின்ன முரண்கள் இருக்கலாம், ஆனால் அது ஒரு நாடுன்னு வரும்போது அவங்க அவ்வளவு ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது வந்து நம்ம பார்வையுமே கொஞ்சம் விசாலமாக்குது. நம்ம அவங்க இந்தியன்ஸ்குள்ளேயே நம்ம வந்து வட இந்தியா தென்னிந்தியா நம்ம அந்த பிரிவினையே கூட கொஞ்சம் இது பண்ணி இன்னும் வச்சிட்ருக்கமேன்னு கூட தோணும். இங்கே வந்து பார்க்கும்போது தான் இவங்க எவ்வளோ ஓப்பனாக இருக்காங்க, அவ்வளோ இனங்கள் இங்கே புழங்க முடியுது. அவங்க நாடு, அவங்க மக்கள் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள இன இதில் பாகுபாடே இல்லாமல் அவங்களுக்குள்ள ஈவன் திருமணங்கள் நடக்குது. அதெல்லாம் வந்து ஒரு புதிய உலகத்துக்கான ஒரு நுழைவாயில் மாதிரி தான் அமெரிக்காவை பார்க்குறேன். 1000 குறைகள் இருந்தாலுமே இதெல்லாம் புதிய விஷயங்கள்லாம் எனக்கு அமெரிக்காவில் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை வந்து மேற்கொண்டு நம்ம மனித குலத்தை முன்னெடுத்து போகும்னு நினைக்கிறேன். அது ஒரு புதிய உலகத்துக்கான ஒரு புதிய சிந்தனையோட ஒரு முன்னோட்டம் மாதிரி தான். அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறைகள் பேசி பெருசுப்படுத்த வேண்டாம். குறைகள் இருக்கும், எல்லா கலாச்சாரத்துலையும் இருக்கிறது தான். அதை நான் எப்போவுமே பொருட்படுத்த மாட்டேன். நிறைகளை மட்டுமே பார்க்குறதுக்கும் நம்ம மனசை திறந்து வைக்கணும். அதான் எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே நிறையா அந்த மாதிரி தான் கிடச்சிது. எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமாகவே எடுத்துக்கிறேன். அவ்வளோதான்.